அந்த கொங்கு மண்டலத்துல நான் சொன்னதுல வந்து 30 சீட்டு குறைஞ்சு போச்சு. இந்த ராசா வெடிகுண்ட தூக்கி வீசிட்டாரு. ஒண்ணு. இன்னொன்னு அந்த கலப்பு திருமணம்னா பெண்கள் சொத்தெல்லாம் புடுங்கிட்டு மற்ற அட்டவணை பிரிவு சமூகத்திட்ட குடுக்க போறாரு ஸ்டாலின்ங்கிற மாரி ஒரு பிரச்சாரம் பண்ணதும், அது 30 சீட்டு அடி வாங்கிட்டு. என் தாயாரை குறை சொல்லிவிட்டாருன்னு அவரு வேற ரொம்ப தெளிவா ஆர்டிகுலேட் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி சமர்த்தார். இத தவிர ஸ்டாலின பற்றி நான் சொன்னது எல்லாமே இதுவரை கரெக்ட். யாராவது அத எடுத்து பாருங்க. அந்த 200 சீட்டு 2021ல வரும்னு சொன்னதுல கொங்குல 30 சீட்டு அடிபட்டது தவிர எல்லாம் கரெக்ட். இப்பவும் சொல்றேன் திமுக அணி உடையாது. ஸ்டாலின் குடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடி நம்பி யாராவது ஜெயிக்க முடியுமா? வைகை செல்வங்க நான் கேட்கிறேன். எடப்பாடி நம்பி யாராவது இல்ல அவர் போய் பார்த்துட்டு வந்து தான் திருமாவளவன பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு தான் சொல்றாரு. எங்க ஆமா வைகை செல்வம் பெரிய பவரு. அவர் சொல்றதா நடக்கும். அவர்ட்ட தான் முன்னாள் அமைச்சர் சார். எல்லாரும் எங்க முன்னாள் அமைச்சர் தான். அதிமுகல 1000 முன்னாள் அமைச்சர் உண்டு. சும்மா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. சும்மா எல்லாரும் பேசிக்கிட வேண்டியதுதானே.